இருக்கியா இல்ல உயிரோட தான் இருக்கியா? ஏய் எந்திரி. ஏய் நம்ம ஜங்க புடிச்சாகணும், எந்த தப்பும் ஆகக்கூடாது. ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நிலைமை சாதகமாக இல்லை. என்றும் சாதகமாக இருந்ததில்லை. தடுக்க தயாராகுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ண 4 படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் நல்லா தான் பார்க்க போகிற படம் 2023 ஒரு காமெடி ஜானரில் வெளியான ஸ்கிராம்பிள்டு. இந்த படத்தை லியான் கென்ட்ரிக்கா அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அவங்க தான் ஆக்டர்ஸாகவும் நடிச்சிருக்காங்க. படத்தோட கான்செப்ட்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 34 வயசு ஆகும். 34 வயசு ஆகுமே கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் உமனாக சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேள்வி இவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஒரு நாள் இவங்க டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு, உங்களோட ப்ரெக்னென்சிக்கான எக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாங்க, அவங்க பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாங்களா இல்லை மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கான்செப்டை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டான மூவியாக இருக்கும். காமெடி ஒரு சில இடங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இந்த படம் ஒரு 18+ மூவி. படத்தில் நிறைய அடல்ட் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. IMDbல இந்த படத்துக்கு 5.8 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். I'm either going through a renaissance or amidst the worst crisis of my lifetime. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2022 ஒரு ரொமான்ஸ் ட்ராமா கேட்டகரியில் வெளியான சர்வ் த பீப்பிள். இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜராக இருப்பார். அவரோட உயர் அதிகாரியான டிவிஷன் கமாண்டர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரோட தனிப்பட்ட சோல்ஜராக பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார். டிவிஷன் கமாண்டரோட ஒய்ஃப், அவருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிலேஷன்ஷிப் அதுனா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் அது எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒரு ட்ராமா கேட்டகரி மூவி. படத்தில் நிறைய அடல்ட் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. 같이 앉아서 먹자고. 앞으로 이 팻말이 원래 있던 자리에서 벗어냈거든. 위층으로 올라오도록 해. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஆக்ஷன் கிரைம் ஜானரில் வெளியான த ரவுண்டப் பனிஷ்மெண்ட். இந்த படம் ரவுண்டப் ஃப்ரான்ச்சைஸில் 4வது படம். படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு மர்டர் நடக்கும், அதை வில்லன் தான் பண்ணியிருப்பான். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே வருது. ஸோ அந்த கேஸை சால்வ் பண்ணும்போது வில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அது எப்படி தடுக்கிறாரு, அந்த கொலைக்கான ஒரு ரிவெஞ்ச் மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எல்லாமே போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவோ டாங் சியூக் அவர் தான் நடிச்சிருப்பார். ஆக்ஷனுக்கு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அவர். ஸோ அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படமும் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஆக்ஷன் மாதிரியான படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. IMDbல இந்த படத்துக்கு 6.6 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்க போகுது 2024 ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானரில் வெளியான கிளாடியேட்டர் 2. இந்த படம் 2000 வந்த கிளாடியேட்டர் அந்த படத்தோட டைரக்ட் சீக்வல் தான் இது. 24 வருஷம் கழிச்சு இப்போ சீக்வல் பார்த்து எடுத்திருக்காங்க. அதே டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, நம்ம ரெட்லி ஸ்காட். மனுஷன் 86 வயசு ஆகியுமே பார்த்தீங்கன்னா அதே ஸ்பிரிட்டோட எடுத்திருக்காரு. படத்தோட கதை ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் மேக்ஸிமஸ் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாரு. அவரோட பையனாக தான் இந்த படத்தில் லூசிஸ்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவருமே இந்த படத்தில் ஒருத்தங்கிட்ட அடிமையாக மாட்டிப்பார். மறுபடியும் கிளாடியேட்டரை மாறி அவர் எப்படி டெஃபீட் பண்ணி திருப்பி அவரோட வீட்டுக்கு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. கிளாடியேட்டர் 1 சூப்பரான ஒரு மூவி. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. விஷுவலாக சூப்பரான ஒரு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDbல 6.7 out of 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. கிளாடியேட்டர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு கலை. பெரும்பாலும் அவர்கள் போர் கைதிகள் தான். நான் சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ் டப் மூவிஸ் லிஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு வேறு டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோக்கெல்லாம் நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பை, see you.